சார்பதிவாளர் அலுவலகத்தில் நிரந்தர சார்பதிவாளரை நியமிக்க வலியுறுத்தி ஆவண எழுத்தர்கள் மற்றும் முத்திரைத்தாள் விற்பனையாளர்கள் 2வது நாளாக தர்ணா போராட்டம். வடமதுரையில் திண்டுக்கல் செல்லும் சாலையில் சார்பதிவாளர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு கடந்த 14 ஆண்டுக்கும் மேலாக நிரந்தரமாக சார்பதிவாளர் இல்லாமல் வெவ்வேறு ஊர்களில் பணிபுரிபவர்களே மாற்று பணியாக அனுப்பி வைக்கப்படுகின்றனர். இதனால் முக்கியமான பதிவு பணிகள் கிடப்பில் விடப்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் பிறப்பு, இறப்பு, திருமணம், பத்திரங்கள் மற்றும் வில்லங்க சான்று பதிவு பாதிக்கப்படுவதால் பொதுமக்கள் மாத கணக்கில் அலையும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். இதை கண்டித்து அவ்வப்போது வடமதுரை பகுதிகளில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டு வந்தன. ஆனாலும் மாவட்ட நிர்வாகம் இது குறித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் விரக்தியடைந்த வடமதுரையை சேர்ந்த உரிமம் பெற்ற ஆவண எழுத்தர்கள், முத்திரைத்தாள் விற்பனையாளர்கள் தொடர்ந்து 2வது நாளாக இன்று தங்களது அலுவலகங்களை மூடி வடமதுரை பத்திராபிஸ் நிரந்தரமா சார்பதிவாளர் இல்ல, 20 வருஷ காலமா இல்ல. டெப்டேஷன்லயே வர்றாங்க, வில்லங்க சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் வாங்குறதெல்லாம், வாங்கினாலும் தரதெல்லாம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வில்லங்க பெல்டிங் நிக்குது. இது சம்பந்தமா நோட்டீஸ் அடிச்சு ஒட்டியும் எந்தவித அரசு அதிகாரி எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இதனால சார்பதிவாளர், நிரந்தர சார்பதிவாளர் போடுற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். இந்த சார்பதிவாளர் போடாதனால பொதுமக்களுக்கு கடுமையான பாதிப்புக்கு ஆளாகிறாங்க. அரசுக்கு வருவாய் இழப்பு, தொழிலும் பாதிக்குது. எல்லாத்துக்கும் பொதுமக்கள் நிறைய சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. இதை தவிர்க்கணும், நிரந்தர சார்பதிவாளர் போடணும். இது வரைக்கும் வாங்கின வில்லங்கத்தை தரணும், பெண்டிங் பத்திரத்தை இறக்கி ரிலீஸ் பண்ணணும், பொதுமக்களுக்கு கொடுக்கணும். இந்த சம்பவத்தினால இங்க உள்ள எழுத்துக்காரங்க எல்லா ரைட்டரும், ஸ்டாம்ப் பெயிண்டரும் எல்லாம் அவங்க ஆபீஸை பூட்டிட்டு இங்கே ஏன் இருக்கோம், எங்கேயும் நாங்கள் போகல, இங்கே ஆபீஸ் மாதிரி உட்காந்துருக்கோம், தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கோம். இதனால அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கணும், நிரந்தர சார்பதிவாளரை போடணும். போட்டால் தான் பணிகள் தொய்வு இல்லாமல் நடக்கும்.